Morning students. Today we are going to discuss Arduino project. Arduino project எப்படி செய்வது அப்படிங்கிறத பத்தி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த Arduino ப்ராஜெக்டை ஆன்லைன்ல சிமுலேஷன் பண்ணி எப்படி பார்க்கலாம். அதுக்காக நம்ம திங்கர்கேட் சாஃப்ட்வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே நம்ம சிமுலேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திங்கர்கேட் டைப் பண்ணிங்க கூகுள்ல. ஓகேவா? திங்கர்கேட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு திங்கர்கேட் சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து திங்கர்கேடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. புரியுதுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாகின்ல இருக்கனால எனக்கு டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க உங்கள் மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஆல்ரெடி லாகின் பண்ணனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக வந்து என் ப்ராஜெக்ட்டுக்குள்ள நான் போக போகிறேன். இங்கே வந்து கிரியேட்னு இருக்கும் பாருங்க. இதை கிரியேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3D டிசைன் சர்க்யூட் அண்ட் கோட் சர்க்யூட் உள்ள கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம் டூல்ஸ் பார்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ரெசிஸ்டர், எல்இடி, பட்டன், சென்சார், புரியுதுங்களா? இது எல்லாமே இந்த ரைட் சைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆடியோ போர்டு வந்து இங்கே இருக்கு. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நேராக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆடியோ போர்டு இங்கே வந்துச்சு. ஓகேவா? இந்த ஆடியோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பின்னு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ லைட்டாக இதை ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிட்டு இதில் என்னென்ன பின்னு இருக்கு அப்படின்னு பார்த்துருங்க. இது வந்து பவர் சேன். இதில் மூலியமாக தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ண முடியும். இது பவர் கேபிள் அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த போர்டுக்கு தேவையான பவரை வந்து எடுக்கலாம். இது ரீசெட் பின்னு, ரெட் கலரில் இருக்கிறது ரீசெட் பின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் போர்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் 3.3 வோல்ட், 5 வோல்ட், கிரவுண்ட், இன்புட் வோல்டேஜ் A0, A1, A2, A3, A4, A5 இது எல்லாமே நம்ம அனலாக் பின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அனலாக் பின் எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம ஸ்பீடாமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் வேரியேஷன் ப்ராப்பரான நம்ம டெம்பரேச்சர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அனலாக் பின்னில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இசிஜி சிக்னல், ஸோ இந்த மாரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்க 0லேருந்து அப் டு 13 பின்னு அப் டு 13 வரையும் உங்களுக்கு டிஜிட்டல் பின்னா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 0ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்எக்ஸ், 1ல வந்து டிஎக்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஆர்எக்ஸ்ங்கிற பின்னு இருக்காங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் அதே டேட்டாவை சென்ட் பண்ணால் ஒன்றாவது பின்னை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? டிஜிட்டல் பல்ஸ் PWM அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ இதில் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த பின்னா 3, 5, 6, 9, 10, 11 இந்த பின்னு எல்லாமே நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கிரவுண்ட் பின் இருக்கு, அப்புறம் ரெஃபரன்ஸ் பின் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம இப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எல்இடியை வந்து நம்ம பிளிங்க் பண்ண வைக்கணும். அந்த ஒரு எல்இடியை ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ப்ரோக்ராம் மூலியமா நம்ம எப்படி பிளிங்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் போர்டு வந்து செட் பண்ணிட்டேன். இந்த போர்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவை, நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெட் போர்டு தேவை. ஸோ ப்ரெட் போர்டு நான் இங்கேருந்து எடுத்து வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன். புரியுங்களா? லைட்டாக மவுஸ் வச்சு யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ போர்டு, ப்ரெட் போர்டு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர். எல்இடியும் நான் எடுத்து வந்து இங்கே வச்சிட்டேன். ஒரு ரெசிஸ்டரும் நம்ம டைரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஸோ எல்இடி எல்இடியோட ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ப்ரெட் போர்டை வந்து ஜூம் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் எல்லாமே ஜம்பர் அடிச்சு மைனஸ் இருக்கு. இது எல்லாமே மைனஸாக ஒர்க் ஆகும், இது எல்லாமே ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 வோல்ட் போடுறீங்கன்னா அப்புறம் இந்த லாஸ்ட் வரையும் நம்ம 5 வோல்ட் வந்து இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம பின்ஸ், மற்ற பின்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். இது எல்லாமே ஜம்பர் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தா அந்த கனெக்ஷன் வந்து இது வரையும் வந்து
ப்ளஸ். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா அப் டு இந்த லாஸ்ட் வரையும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது கீழே பாருங்க ப்ளஸ் அப்படியே வந்து ஜம்பர் அடிச்சிருப்பாங்க, இந்த லாஸ்ட் வரையும் ஜம்பர் அடிச்சிருப்பாங்க. கிரீன் கலர்ல கிரீன் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல தெரியுது. இது எல்லாமே ஜம்பர் தான் இருக்கு. அதனால நீங்க கஸ்டமைஸ் ப்ராப்பரா பார்த்துக்கணும். பெட்ரோல்ல இருந்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ஷன் நம்ம கொடுப்போம். இப்போ கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த போர்டுக்கு தேவையான கிரவுண்டு பிசிசி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு 5 வோல்ட் எடுத்துக்கிறேன். இந்த 5 வோல்ட் எடுத்துட்டு இந்த சைடு கொடுத்துருவோம். இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கிரவுண்ட் இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அலைன்மெண்ட் பண்ணுறாங்க, ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியுதுனால எல்லா அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம விசிசிக்கு 5 வோல்ட்டு, கிரவுண்டுக்கு பிளாக், இந்த இருக்கும் நம்ம கலர் வந்து கொடுத்தாச்சு, ரெட் அண்ட் பிளாக். அடுத்தது இந்த ரெசிஸ்டர்லேருந்து எடுத்து வந்து நம்ம டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம இன்புட்டை நம்ம பின் செட் பண்ணுவோம். ஸோ இன்புட் பின் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2வது பின் வந்து நான் பண்ணுறேன். இது 2வது பின் டைரெக்டாகவும் கொடுக்கலாம். எல்இடிக்கு நாங்கள் டைரெக்டாக கொடுக்கல. புரியுதுங்களா? பெட்ரோலில் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னா இது கொடுத்து நீங்கள் செக் பண்ணுங்க. டைரெக்டாக இதோட கலர் நான் மாற்றிக்க போகிறேன். என்ன கலர் இருக்கும், இந்த கலர் இருக்கும், கலர் மாற்றலாம். புது கலர் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், சர்க்யூட் ஆயிரும். ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கணும். 507 பிளேல வந்து நம்ம பிளிங்க் வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப் தான் கோடிங் இருக்கும். கோடிங் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டோட சர்க்யூட் ஆயிரம் ஒரு ஆடியோ பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன இருக்குது, ஒரு ஆடியோ போர்ட், 100 போர்ட், ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சின்ன ப்ராஜெக்ட், ஒரு எல்இடி வந்து பிளிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. இந்த எல்இடி பிளிங்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கோடிங் வந்து ட்ரா பண்ணோம். கோடிங் எங்கே ட்ரா பண்ணால் இந்த போர்டுன்னு இருப்பாங்க, இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். உங்களால் பிளாக்ல கூட யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு கோடிங் தெரியல அப்படின்னா இந்த பிளாக் யூஸ் பண்ணி இப்படி கோடிங் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் நேராக வந்து கோடிங் வந்து டெஸ்ட் மூலியமாக நான் கொடுக்க போகிறேன். அடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கோடிங் வந்து ரைட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், பழைய கோடிங்கை வந்து டெலீட் பண்ணிட்டு புதிய கோடிங் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது வாய்டு செட்டப் ரெண்டே 2 ப்ராசஸ் தான் அனுப்பும். ஒன்று வாய்ட் செட்டப், ஒரு வாய்ட் செட்டப்ல நீங்கள் எப்பவுமே இன்புட் அவுட்புட் பின்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், 2வது பின்னு தான் கொடுத்துருக்கோம். ஜூம் பண்ணி பார்த்துங்க. 2வது பின்னில் வந்து நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால பின் மோட் இங்கே வந்து 2. அந்த 2வது பின் எப்படி இருக்கும், நேரா எல்இடி தானே கொடுத்துருக்கோம். அப்போ எல்இடிங்கிறது அவுட்புட் நம்ம. புரியுதுங்களா? அப்போ 2 அவுட்புட். அடுத்த வாய்டு லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த எல்இடி எவ்வளோ செகண்டுக்கு ஏறியும் எவ்வளோ செகண்டுக்கு வந்து ஆஃப்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரைட் 7 இதில் 2. ஏன்னா 2வது பின்ல தானே கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் ரைட் 2வது பின்னு ஃபர்ஸ்ட் ஹையாக இருக்கணும். கொஞ்சம் டிலே ஆனதுக்கப்புறம் அதே 2வது பின்னு லோ ஆகணும். ஓகேவா? இவ்வளோ தாங்க நமக்கு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மாரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஒரு எல்இடி, 2 எல்இடி, 3 எல்இடி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆர்டினோல ப்ராஜெக்ட் செய்வது ரொம்ப எளிமையான விஷயம் தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க.
பக்கத்துல இங்க சிமுலேஷன் பாருங்க. இந்த சிமுலேஷன் வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ஆர்டினோல அப்லோட் ஆகிடும், இனிஷியலைஸ் ஆகிடும். இனிஷியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். புரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஸ்டாப் கொடுத்தோன்னா ஸ்டாப் ஆகிடும். ரன் கொடுக்க போகிறேன். எல்இடி உங்களுக்கு 500 மில்லி செகண்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஹை அண்ட் லோ, ஹை அண்ட் லோ, ஹை அண்ட் லோ. இந்த ப்ராசஸ்ல இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆன்லைன், இப்போ எல்லாருமே ஆன்லைனில் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். இதை மொபைலில் ஆப் இருக்குது, ஃபிங்கர் ஆப்பு, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டெஸ்க்டாப் சிஸ்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைலில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ எனி டவுட் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.